கொள்கை கோட்பாடுன்னு ஒரு சொல்லிட்டு இருப்பாங்களா, ஒரு டீம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த நாம் திமுக டீம். இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது வரைக்கும் தமிழ் தேசியத்தை தான் நான் வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இருக்காரு. தெலுங்கரையா இவ்வளவு தீவிரமா அவங்களை எதிர்க்கிறீங்க, அவங்களையே மோசமா ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாம் தமிழர் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க தெலுங்கரெல்லாம் ஒண்ணும் எதிர்க்கலையே, 12 தொகுதியில நாங்க வேட்பாளரா தெலுங்கரை தான் நியமிச்சிருக்கோம், அதான் கேண்டிடேட்டா நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இது எனக்கு புரியல, இதுல எங்கடா தமிழ் தேசியம் இருக்கு? வணக்கம் மக்களே, நம்ம அக்காவை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அக்கா அன்னைக்கு ரீல்ஸ் பார்த்து ஏமாந்துட்டாங்க. அக்கா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெளிவா நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு வாதத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அக்கா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னன்னா, அக்கா ஹெட்லைனை மட்டும்தான் வாசிச்சாங்க, அதுக்குள்ள இருக்க கருத்தை வாசிக்கல. அக்காவுக்கு எப்பவுமே அவசரம் தான், ஒன்னு ரீல்ஸ் பார்த்துட்டு வராங்க, இல்லைன்னா தலைப்பு செய்தியை மட்டும் பார்த்துட்டு வராங்க. அக்காவுக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னு புரியல. அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே இங்க இருக்க வேற மொழி பேசுற மக்களை எல்லாம் அடிச்சு துரத்திடுவோம், தெலுங்கு மக்களையும் கேரளா மக்களை எல்லாம் துரத்திடுவோம், தமிழ் மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருப்பாங்க அப்படின்னு அக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. அக்கா, தமிழ் தேசியம் அப்படி எதனால வந்துச்சு அப்படின்னா, பிறமொழி மக்களோட ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கிறதுனால நம்ம தமிழோட வரலாறும் நம்ம தமிழ் தலைவர்களோட பெருமையும் மறைக்கப்படுது. நம்ம சேர சோழ பாண்டிய வரலாறு எல்லாம் மறைச்சிட்டு இவங்க பெரியாரையும் ஐயா கருணாநிதியும் ஜிடி நாயுடு அவர்களெல்லாம் தூக்கிட்டு வராங்க. இந்த கீழடி வரலாறு கூட இவங்களால மறைக்கப்படுது. இந்த மாதிரி நம்ம மொழியோட முக்கியத்துவத்தையும் நம்ம வரலாறையும் காப்பாத்துறதுக்கு தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்துட்டு வரோம். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி பிறமொழி பேசுற மக்களை எல்லாம் இங்க தலைமுறையா இருக்காங்க, அவங்களெல்லாம் அடிச்சு துரத்தணும் அப்படின்னா சிங்களம் நம்ம தமிழ் மக்கள் கூட செய்யற மாதிரி கொடூரமாயிரும். அப்புறம் தெலுங்கர்களுக்கு சீட்டு கொடுத்த கதைக்கு வரும். பிறமொழியில பேசுற மக்கள் இங்க அதிகமா இங்க குடியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதரவா பேசுறதுக்கு சட்டமன்றத்துல பிரதிநிதிகள் தேவை. அது அந்த மொழியோட இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில அவங்களுக்கு பிரதிநிதிகள் ஒதுக்கப்படுறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, நம்ம தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற நார்த் சைட்லயும் நம்மளோட தமிழ் பிரதிநிதிகள் அந்தந்த சட்டமன்றத்துல இருந்துட்டு இருக்காங்க. அது இங்க தெலுங்கு மக்களோட இல்லைன்னா பிறமொழி பேசுற மக்களோட உரிமையை பாதுகாக்கிற மாதிரி அங்க நம்ம தமிழ் மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் பிரதிநிதிகள் சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் வடநாட்டுல இருந்து வர்றவங்களையும் புதுசா வேற மொழி மக்கள் வர்றவங்களையும் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். புதுசா வேற மாநிலத்துல இருந்து இங்க வர்றதுனால நம்ம தமிழ் மக்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிக்கப்படுது. இப்ப அவங்க சொல்ற புள்ளி விவரம் அடிப்படையில 40% தெலுங்கு மக்கள் இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. இன்னும் ஒரு 10% அதிகமாயிடுச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் அதிகாரம் மொத்தம் அவங்க கையிலேயே போயிடும். அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம வரலாறுகளும் நம்ம மொழியும் எப்படி வேணாலும் அவங்களால மாற்றி அமைக்க முடியும். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் சரி இங்க இருக்கிற மக்கள் இருக்கட்டும், புதுசா இங்க யாருக்கும் வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடுறோம். இனி புது மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுனால உங்க பிள்ளைகளும் என்னோட பிள்ளைகளும் தான் நாளைக்கு வேலை இல்லாம இருக்கணும். நம்ம மொழியையும் நம்ம வரலாறையும் நம்ம உரிமையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம கையில எடுத்துக்கிற ஆயுதம் தான் தமிழ் தேசியம். மற்றபடி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு மற்ற மக்களை எல்லாம் அடிச்சு துரத்துறதுக்கு பேரு தமிழ் தேசியம் கிடையாது. எது சோசியல் மீடியால பேசுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி படிச்சுக்கிட்டு பேசுங்க, சரியா? நீங்க படிக்காம விட்ட நியூஸ் பேப்பரோட செய்தியை நான் கீழே கொடுக்குறேன், அதை மறக்காம வாசிங்க.